ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ் லைவ்ல சாண்ட்ரா, அமித் இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. யாருன்னா அவங்ககிட்ட போய் சொல்லுங்களேன்டா, புத்திமதி சொல்லுங்களேன்டா. ஏன்னா அந்த மாதிரி தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. காலையில நடக்க கனியை பத்தியும் திவ்யாவை பத்தியும் போட்டு தாக்கினாங்க. திவ்யாவை பத்தி எவ்வளவு கேவலமா சொல்லணுமோ அவ்வளவு கேவலமா சொல்லியிருக்காங்க. விக்ரமே திவ்யா மேல தப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பால் கொடுக்காத மேட்ரு, அந்த தலைவலி மேட்ரு, விஜய் சேதுபதி பால் தலைவலி மேட்ருலாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை வச்சு பக்காவா இன்ஃபுளுஸ் பண்ணியிருப்பாங்க விக்ரம் கிட்ட இல்லாத போலாத விஷயங்கள்லாம் மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. விக்ரமே ஓரளவுக்கு உண்மையா இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசுறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க மேனிபுலேட் பண்ணிருப்பாங்க பாருங்க. ஸோ இவங்களுடைய வேலையே அந்த கேட்டான உக்காந்துன்னு எல்லாரை பற்றியும் தப்பா பேசுறது. சாரி எல்லாரை பற்றியும் இல்லை, பர்டிகுலராக இவங்க ரெண்டு பேர் திவ்யா பற்றி கனி பற்றி இப்போ என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒருத்தர் பேர் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி முன்னாடி இவங்களை பற்றி தப்பா பேசியிருக்காங்க சாண்ட்ரா. இப்போ கொஞ்ச நாள் கேப் விட்டுருந்தாங்க. கனி பற்றியும் திவ்யாவை பற்றி இப்போ பேசிட்டு இருந்ததுனால விக்ரம் பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடையாது. இப்போ விக்ரம் பற்றியும் சேர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது யார் பக்கத்தில் உக்காந்துன்னு மூங் கொட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமித் என்ன நினைச்சுக்கின்னு சாண்ட்ரா கூட இருக்கிறாரு தெரியல. எப்போ பார்த்தாலும் சாண்ட்ரா கூடவே இருக்கிறாரு. நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, சாண்ட்ரா சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க. வெளிய மக்கள் கிட்ட பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கும். அதனால அவங்க ஒரு மக்கள் மனசுல ஒரு அனுதாப அலையை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கூட நம்ம இருந்தோம்னாக்கா, அதாவது அவங்க கஷ்டத்துல நம்ம ஆறுதலா இருக்கிறோம்னு மக்கள் நினைச்சாங்கன்னா நம்மளுக்கு மக்கள் ஓட்டு போட்டு சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு அமித் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா பக்கத்துல சாண்ட்ரா பண்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு தப்பா பேசுறாங்க. இப்ப எவ்வளவு பெரிய தப்பான விஷயத்த அமித் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க தெரியுங்களா. அதாவது அந்த நகை டாஸ்க்ல, நெக்லஸ் டாஸ்க்ல பிரஜனா திவ்யாவும் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு விக்ரம் பார்த்துட்டு சாண்ட்ரா கிட்ட கண்ணை காமிச்சாராம், பாத்தியா அப்படின்னாராம். அதனுடைய அர்த்தம் இவங்க என்ன நினைச்சுக்கினாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரை நான் சேர்த்து வச்சிட்டேன் பாத்தியா அப்படின்ற மாதிரி. அதாவது இவங்க ரெண்டு பேரும் தப்பான கண்ணோட்டத்துல அவர் செமிகை காமிச்சாராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அமித் கிட்ட. ஆனா அமித் கொஞ்சம் உஷாரா என்ன பண்ணிட்டாரு, அப்படிலாம் இருக்காதுங்க, அந்த அளவுக்குலாம் மோசமா கேம் விளையாடுற ஆளு கிடையாது விக்ரம் அப்படின்னு சொன்னேன்னு. எவ்வளவு மோசமான கேம் விளையாடிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நல்ல கேம் நினைச்சு விளையாடிட்டு இருக்காங்களா? இந்த அளவுக்கு கீழ்த்தரமான யோசனைகள்லாம் எப்படி வருது? இப்ப இருக்கிற சூழ்நிலையில யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க போலக்குது. எனக்கு தேவை இந்த வீட்டுல இருக்கணும், அதனால நான் யாரை பத்தி எதை பத்தி எவ்வளவு மோசமா எவ்வளவு கேவலமா பேசணும்னு பேசிடுவேன். பிரஜனும் திவ்யாவும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, பாத்தியா இப்படி பேசிட்டு இருக்காங்க பாத்தியா அப்படின்ற மாதிரி சமிக்கை காமிச்ச மாதிரி விக்ரம் மேல ஒரு மோசமான ஒரு அக்யூசேஷன் வச்சிருக்காங்க. இதை விக்ரம் கேட்டாலும் சும்மா இருப்பாப்லையா? சாண்ட்ரா இந்த மாதிரி நம்மள சொல்லிட்டாங்கன்னு கேள்விப்பட்டாருனாக்கா சும்மா இருப்பாரா? இதுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கணும். அதாவது சாண்ட்ரா நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம எப்படி வேணாலும் கேம் விளையாடிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனா அவங்க விளையாடுற கேமே பாத்தீங்கன்னாக்கா மோசமான கேமு, நல்லா இல்லாத கேமு. டைரக்டா மோத மாட்டேன்றாங்க. விக்ரம் கிட்ட திவ்யா பத்தி பேசுறது, பார்வதி கிட்ட கனி பத்தி தப்பா பேசுறது, அமித் கிட்ட விக்ரம் பத்தி தப்பா பேசுறது, இப்படி மாத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு கதை கேட்கறதுக்கு வராங்க பாருங்க ஆளுங்க. அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டின்னு மடச்செல்வ மாதிரி உக்காந்துங்கிறாங்க இந்த மூணு பேருமே. பார்வதியும் சரி, அமித்தும் சரி. சாண்ட்ராவுக்கு எதை பத்தியும் யாரை பத்தியும் கவலை கிடையாதுங்க. அவங்களுக்கு பிக் பாஸ் வீட்டுல 4 நகர்த்தணும். எப்படியாவது அவங்க 100 நாள் 105 நாளுக்கு கண்டிப்பா போயே ஆகணும். அதை நோக்கி தான் அவங்க நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம என்ன அவனால பண்ணலாம் இந்த வீட்டுல, அதை பத்தி நம்மளுக்கு கவலையே கிடையாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வெளியே இந்த மாதிரி கெட்ட பேர் வரும் தெரிஞ்சுக்கே விளையாடுறாங்களா தெரியாம விளையாடுறாங்களான்னு தெரியல. மேக்சிமம் அவங்களுக்கு தெரியும் இவ்வளவு பண்றோம், வெளியில நம்மளுக்கு கெட்ட பேர் ஆகும் தெரியாது அவங்களுக்கு. அவங்க ஒரு முடிவோட தான் இருக்கிறாங்க, நம்மளுக்கு தேவை மணி, அதனால நம்ம நாள் இங்க இருந்தே ஆகணும் அப்படின்ற கான்செப்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்களா தெரியல. இப்ப பணத்தை ஜாஸ்தியா இருக்கு, அதனால வெளியே நம்ம பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, நம்ம இங்க பிக் பாஸ் வீட்டுல சர்வே ஆகணும் அப்படின்ற கண்ணோட்டத்துல இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. சாண்ட்ரா அமித் கிட்ட விக்ரம் பத்தி தப்பா பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. சாண்ட்ரா அமித் கிட்ட விக்ரம் பத்தி தப்பா பேசுனது எனக்கு உடன்பாடு கிடையாது. உங்களுக்கு உடன்பாடா இல்லையா அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி மக்களே. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.